Mathematics channel 10th max exercise 3.13 third sum பார்ப்போம். If the roots அப்படினு சொல்லிட்டு இந்த equation கொடுத்திருக்காங்க are real and equal சொல்லிட்டாங்க, then prove that B, A, C are in arithmetic progression which is in AB அப்படினு சொல்லிட்டுன்றதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். A, B and C இந்த மூணுமே ஏபியில் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஆர்டரை வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா B, A, Cன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டரை தான் கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணிக்கலாம், இது வந்து ரியல் அண்ட் ஈக்குவல்னால் நமக்கு என்ன தெரியும், B² - 4AC = 0. ஏன்னா இதுலேயும் ஏபி வரனால நான் கேப்ஸில் எடுத்திருக்கேன், which is delta is equal to 0. ஸோ இதில் வந்து கேபிட்டல் ஏ என்னது, A - B x² பக்கத்தில் இருக்க டேர்ம். அடுத்தது கேபிட்டல் B என்னது, B - C. கேபிட்டல் C என்னது, C - A. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, B² - 4AC. ஸோ அப்போ B² என்னது, B - C the whole square minus 4 into A minus B C minus A which is equal to 0 because real and equal. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து பிரித்து எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B - C the whole square இது எப்படி எழுதிக்கலாம், இதை நம்ம இந்த இடத்துல எழுத தேவையில்லை, நம்ம தான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்ல, ஈக்குவல் டுவை இங்கே மட்டும் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா A - B the whole square ஃபார்மேட்டில் பிரிச்சுக்கணும். அப்போ B² + C² - 2BC. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூவை 4 அப்படியே வச்சுட்டு இந்த வேல்யூவை வந்துட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ AC இந்த இடத்துல -A², இங்கே -BC, இங்கே வந்து +AB வந்துடும். ஓகே, ஸோ இப்போது இந்த ஸ்டெப்பில் B² + C² - 2BC. இப்போது நம்ம 4 உள்ளே எடுத்துகிட்டு வரலாம். -4AC ப்ளஸ் மைனஸ் வரும்போது ப்ளஸ் ஆகிடும், 4A², இங்கேயும் ப்ளஸ் ஆகிடும், 4BC, இங்கே மைனஸ் ஆகிடும், 4AB which is equal to 0. இப்போது A² டேர்ம் B² டேர்ம்லாம் ஒன்றா எழுதிக்கலாம். அப்போது 4A² + B² + C² ஒன்றா எழுதிக்கலாம். மிச்சம் இருக்க டேர்மை நம்ம ஒன்றா எழுதிக்கலாம். மிச்சம் இருக்க டேர்ம் பாருங்கள், BC டேர்ம் 2 தடவை இந்த இடத்துல வருது. ஓகேவா, ஸோ AB டேர்ம் இங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாம், -4AB. அடுத்து BC டேர்ம் வந்து இந்த இடத்துல 2 தடவை வருது. ஸோ இங்கே மைனஸ் அண்ட் ப்ளஸ் இருக்கனால +2BCன்னு வந்துடும். ஸோ இங்கே AC டேர்ம் ஒன்று இருக்குது, -4AC இருக்குது, which is equal to 0. ஸோ இப்போ இதை பார்க்க என்ன ஃபார்மேட்டில் நமக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இது வந்து இந்த இடத்துல 4A² எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வந்து 2A the whole square எழுதிக்கலாமா. ஓகேவா, ஸோ அப்படி எழுதிக்கிட்டோன்னா இந்த ஃபுல் வேல்யூவுமே A² எடுத்துக்கணும். அப்போ ஃபார்முலா இந்த இடத்துல வந்து A² + B² + C² ஃபார்மேட் எடுத்துக்கணும். A + B + C the whole square which is equal to A² + B² + C² plus 2AB plus 2BC plus 2CA. ஸோ இந்த ஃபார்மேட்டில் எழுதணுன்னா ஏக்கு பதிலாக நம்ம 2Aன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுக்கோங்க. B + C the whole square இது எப்படி எழுதலாம், 2A the whole square வரும்போது 4A² + B² + C². இந்த 4 டேர்ம் கரெக்டாக கிடச்சிருச்சு. ஓகேவா, அடுத்த வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ இப்போ 2 இடத்துலையும் மைனஸ் இருக்குன்னா 2 இடத்துல காமனான வேல்யூ எது, A and A காமனாக இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூவை தான் நம்ம மைனஸில் எழுதணும். அப்போ -2Aன்னு போட்டால் இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக 4A² கரெக்டாக வந்துடுது. ஓகேவா, மைனஸ் போட்டால் இந்த இடத்துல நமக்கு AB டேர்ம் அப்படின்னு வரும்போது +2 × A என்னது -2A, B டேர்ம் வந்து B வந்துடும். அப்புறம் திரும்ப +2 × BC + 2 × CA. C என்னது, C அப்படியே வந்துடும், ஏவோட வேல்யூ -2A. இப்போ நீங்கள் இந்த இடத்துல செக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் 2 2s are 4, அப்போ 4ABன்னு வந்துடுமா, -4ABன்னு வந்துடுமா. இது இங்கேயும் பாருங்கள் -4ACன்னு வந்துடுமா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு இந்த எக்ஸாக்டாக AB டேர்ம் அண்ட் AC டேர்ம் நெகட்டிவில் வருது. என்ன போட்டால் இந்த இடத்துல நம்ம மைனஸை எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நம்ம என்ன எழுதலாம், இதுக்கு பதிலாக -2A + B + C the whole square எழுதிக்கலாமா இந்த ஃபார்முலா படி. ஓகே, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தேவை இந்த இடத்துல மைனஸ் வரது, இந்த இடத்துல மைனஸ் எக்ஸாக்டாக வருது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே -2ன்றதை எழுதணும். அடுத்தது இந்த ஸ்கொயர் வந்து அந்த சைட் போயிடுச்சுன்னா 0 கூட போயிடுச்சுன்னா இந்த ஸ்கொயர் கூட நம்ம எழுத தேவையில்லை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். ஓகே, நான் இந்த இடத்துல எழுதுகிறேன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை.
இப்போ பாருங்கள் -2a + b + c = 0ன்னு வந்துருச்சா, ஸ்கொயர் அந்த சைட் போயிடுச்சு. ஓகே, அப்போ 0 பக்கம் போயிடுச்சுன்னா அது அப்படியே 0 தான். இப்போ இந்த வேல்யூ என்ன பண்ணோம், b + c மட்டும் வச்சுட்டு 2aவை அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ இப்போ 2a = b + c நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த 2a + b + c தான் ஃபைனலாக இருக்குது. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா BAC or in arithmetic progression சொல்லிட்டாங்க. அப்போது BAC or in AP இப்படின்னு வச்சுக்கணும்னா வச்சுக்க. இப்போ இதில் வந்து டிஃப்ரென்ஸ், அதாவது இதிலேருந்து இது வந்த டிஃப்ரென்ஸ் a - bயும் இங்கேருந்து இங்கே வர டிஃப்ரென்ஸும் ஈக்குவல் தானே, டிஃப்ரென்ஸஸ் ஆர் ஈக்குவல் தானே a - bல. அப்போது a - b = c - a தானே. ஸோ இப்போ ஏவை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க, பியை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போது a இந்த சைடு வந்தால் +aன்னு வந்துடும், b அந்த சைடு போனால் +bன்னு வந்துடும். ஓகே, அப்போ 2a = bcன்னு கிடச்சிருச்சா. அப்போது which is BAC or in AP, இந்த ஸ்டெப் கரெக்டாக இருக்கா. ஸோ அப்போ இதுவுமே நமக்கு or in AP தான். ஸோ therefore இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து 1 எடுத்துக்கலாம், இது வந்து 2ன்னு எடுத்துக்கலாம். from 1 and 2 BAC or in AP. ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். hence proved அவ்வளோதான் இந்த சம். ஓகே, இந்த சம் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.